வாங்கம்மா வாங்க. சூடா சாப்பாடு இருக்குது. மீன் குழம்பு, சிக்கனு, மீன் வறுவல். வாங்க மீன் குழம்புல பக்காவா 70 ரூபா 70 ரூபா. வாங்க 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 வாங்க. ஏன் சும்மா நிக்கிற? கத்து சம்பளம் மட்டும் வாங்குறல பொழுது போனா. அப்படியே மீன் குழம்பு பாரு, மீன் துள்ளுது. சிக்கன் குழம்பு அப்படியே சும்மா இருக்கு. கூப்பிடுப்பா, எல்லாரையும் கூப்பிடுப்பா. பாரு வறுத்து வச்ச வத்தல், பாரு மீன் வறுவல் எல்லாமே இருக்கு பாரு. கூப்பிடு. வாங்கம்மா வாங்க. சுவையான சாப்பாடு, டேஸ்டா இருக்கும். சொல்லுப்பா. சாப்பாடு, மீன் குழம்பு சாப்பாடு, சிக்கன் இருக்கு, மீன் இருக்கு, வறுவல் இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, 70 ரூபா சாப்பாடு. வாங்க வாங்க வாங்க. டேய் என்னடா ஒரு மனுஷன் மாதிரியா நடக்கிற? ஏனை இப்படி இப்படி ஆடி வருமா அந்த மாதிரி வந்து நிக்கிறா? சீக்கிரமா வாடா. காயில இருந்து தெருவா சுத்தி இட்டுன்னு வந்துங்கிறா. பசிக்கு ஒரு வாய் சோறு வாங்கி குத்தேயா பரதேசிய. கவலைப்படாதடா, உன்னை கொஞ்ச நேரத்துல ஒரு 4 தென்னை ஓலை வெட்டி போடுறான். யோ அது உன் சாவுக்கு யூஸ் பண்றது, ஒன்ன எதனா வாங்கி கொடு. ஏன்னா அதான்டா சாப்பிடும். வாடா. ஏன்டா சோறு சோறுன்னு தொல்ல. பச்சைக்கிளியா சாராண்டா வர்றா. நாமா நான் வேணா சார், தப்பா நினைக்காதீங்க சார். ஊர்ல இருந்து வந்தோம், பர்ஸை தொலைச்சிட்டோம். ஒருவேளை சாப்பாடு வாங்கி தரீங்களா? என்னம்மா கேட்டா? பைத்தியக்காரா, நான் முதல்ல கேட்கல சோறு, அததான் கேக்குது. சோறு நம்ம சோறு சாருன்னு சொன்ன பத்தியா ஒரு வார்த்தை. அதுக்கே உனக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சலான்னு பாக்குறேன். கேட்டு நாயே, உனக்கு எதிரா சொத்து? நைட்டானா தெருவுல படுக்கிற நாய் தானடா நீ. சார் அப்படி சொல்லாதீங்க. நான் அண்ணா இவன் சாரா? கேள்விக்கு வாய் கோய்ப்ப பத்தியா? இது பால் வயிறு மூஞ்சி இல்ல, பால் தயிர் வயிறு மூஞ்சி. அவ அப்படிதாம்மா பேசி கிடப்பான். நீங்க வாங்கம்மா, நான் கறி சோறே வாங்கி தரேன். வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்கம்மா வாங்கம்மா. இந்த ஹோட்டல்ல சூப்பரா இருக்கும். அகரமேல் ஹோட்டல்ல இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயுமே கிடைக்காது. இருட்டு கடை அல்வா கேள்விப்பட்டுக்கிறீங்களா? இது ஹோட்டல் இருட்டு கடை. இருட்டு கடைன்னு சொன்னாங்க, பகல்ல கடை வச்சுக்கிறாங்களே. ஏமா இந்த ஹோட்டல்ல கறி, மீன், முட்டை, அப்பளம் எல்லாமே இருக்குது. நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். அட கூமுட்டை, ஹோட்டல்னா எல்லாமே தாண்டா இருக்கான். வாங்கம்மா வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. எப்பா என்னப்பா இருக்குதா? வாங்க சார் வாங்க. எல்லாமே இருக்கு. சிக்கன்ல இருந்து மட்டன்ல இருந்து எல்லாமே இருக்கு. பறக்கிறது, நடக்கிறது கும்பலாம் இருக்குது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி பட்டு பிளேட்டை போடு. ரெடி பண்ணிடுறேன் சார். எதின் பிளேட் சார்? 6 சாப்பாடு, அதுல 1 மட்டும் அன்லிமிட்டெட். தம்பி மீன் குழம்புல ஊத்தி கொடு. என்ன கை நடுங்குது? உங்ககிட்ட சொத்த ஊத்துற புரியுதா? நல்லா ஊத்துறேன் கறி குழம்பு, மீன் குழம்புலாம். புடி சாப்பிடுங்க. கறி குழம்பு பாரு, சாப்பிடு. மீன் குழம்பு சாப்பிடு. புடிங்க. இந்த தம்பி பிள்ளைட்டு இருந்தா அப்பளம். ஒரு அப்பளம் பத்தாது, இன்னொரு அப்பளம் கொடுங்க. சரி சாப்பிடு சாப்பிடு. சோத்திய மறைச்சிக்க. ஐயா அப்பளம். அந்த மீனை மட்டும் துண்ணு, அந்த மீன் முள்ள முங்கிடாத. அதுக்கப்புறம் என்னதான் எடுக்க சொல்லுவேன். அதான் தெரியும் போட. சோறு தோன்றதுக்கு முன்னாடி சாறு இருந்துச்சுங்க. 2 வா உள்ள போனவனே போடாவான். இதாண்டா காலம். ஏய் அங்க என்ன இழிச்சு பாத்துக்கிறா? எங்களுக்கு எதா சாப்பாடு? சாரி சார் சாரி சார். இதோ கொடுக்குறேன் சார். எப்படி பத்தியா நடுக்கண்டமா வருது பாரு சாருக்கு மட்டும். ஏன்னா அவரு தான் இங்க எட்டு பழுது. என்ன சார் இது நடு கண்டம் இல்ல? ஏமா சொல்லிட்டு போடுங்க கூடாதா? நான் திடீர்னு போடுங்கன்னு மரத்துல இருந்து குரங்கு தான் வந்து பிடிங்க தான் காட்டின்னு பார்த்தேன். ஓ அது பிடிங்கிச்சு. எனக்கு மீன் குழம்பு ஊற்றி குடியா? மீன் குழம்பு சார் ஊற்றி தான் சார். இருந்ததே பெரிய பீஸ் நடுக்கண்டம். முன்ன போட்டு ஊத்துட்டேன், இப்ப பீஸ் இல்லை சார். சாப்பிடுங்க சார். ஆஹா என்ன மனமாகுது இந்த மீன் குழம்பு. அந்த காலத்துல எங்க ஆயாலாம் கையில அரைச்சி மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த டேஸ்ட் இப்போ வருது. யாரா அதை செய்யறது? யார் செஞ்சா உனக்கு என்ன? கறி குழம்பு வாங்கி குடியா? என்னடா இது வேற வேற மரியாதை தெரியுது. ஏம்பா கேட்கறது குடுப்பா. ஏமா குடுமா குடுக்குறமா. மீன் பத்தியா துடிக்குது பாரு. இந்தம்மா மீன் துடிக்குது பாரு. மீன் துடிக்குதுமா, எதிரி ஓடிட்டு போகுது. புடிமா. சாப்பாட்டுல இருந்து துள்ளுதா உங்களுக்கு? துள்ளும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தொல்ல பாருங்க பாரு. ஏம்பா ஒரு அப்பளம் கொடு. அப்பளத்து நொறுக்க சாப்பிட்டுங்கிறா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கனமாகரம் பாரு எலும்பு நொறுக்க போறான்.
சாப்பிட்றத பார்த்தா கல்லா நல்லா கட்டும். சார் நாங்க சாப்பிட்டோம், சாப்பாடு சூப்பரா இருந்துச்சு. ஏப்பா சோறு கொடுப்பா. சோறுலாம் காலேஜ் எப்போ அந்த சோறு கேட்குற? வேணா ஒரே ஒரு அப்பளம் இருக்குது, லாஸ்ட் அப்பளம். இந்தா சாப்பிட்டு போ. சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. நாங்க வரோம்பா. ஏம்பா என்ன உங்க அப்பா ஒன்று கடையா? சாப்பிட்டு நான் வரம்பான்னு போறேன். யார் காசு கொடுப்பா? கண்டுபிடிச்சிட்டாங்க. பேபியும் நல்லவன் ஆகிட்டீங்களாடா. ஏம்பா எவ்வளோப்பா காசு? ரவுண்டா 1000 ரூபாய். 1000 ரூபாயா? சாருன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அதுக்குள்ள 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன். என்ன பண்றது? 4 பேருக்கு வாங்கி கொடுத்தா புண்ணியம் தான். இருக்கட்டும், இந்தா புடி. அது கை கவர் தண்டியா? அத்தை போய் மாடு மாதிரி குடிச்சுக்கிற. அப்படியா? ரசம் டேஸ்டா சார் சாப்பாடு எல்லாம் சூப்பர், நீங்க நல்லா இருக்கணும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. பேபியா, காலையில இருந்து ஒரு வாய் சோறு கேட்டுட்டாரன், வாங்கி தரல. அந்த கேள்வி கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டு பத்தியா? டேய் பச்சைக்கிளி, பேபியும் நல்லவன் தான்டா. ஆனா நீங்க என்ன கெட்டவனா பாக்குறீங்க. நான் கெட்டவனா பாக்குறது இருக்கட்டும், உன் கண்ணுக்கு மாட்டுறதுக்கு ஒரு சோடா புட்டி வச்சிருந்தியா, அது எங்க? அங்கே வச்சு வந்துட்டா அந்த ஓட்டலாண்டியா. பாப்பா ஓடு 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 ஓடு. அதான் எத்தனை போயிட்டு போறான். சீக்கிரம் கழுவுங்க, வீட்டுக்கு போலாம், டைம் ஆகுதுல்ல. ஓ என்னயா இவன் சாப்பிட்டதுக்குலாம் நான் தான் காசு கொடுத்துட்டேன். அப்புறம் நான் பாத்திரம் காய் ஓட்டு வச்சுக்கிறேன். கூ முட்டை கடை ஓனரா நாங்க தான். நாங்க சரி யாரா செய்வாங்க? கடை ஓனரா? ஏமா நீங்க? நான் தான்டா உங்க அம்மா. ஏமா அப்ப நீயே? இவருதான் என் வீட்டுக்காரு. ஏமா நீ என்ன எதை ஒன்னாலும் சொல்லு, வாடா போடான்னு கூட சொல்லு, அந்த சாருன்னு மட்டும் சொல்லாதம்மா. அந்த சாருன்னு சொன்ன பத்தியா அந்த ஒரு வார்த்தையில தான்மா நான் தருகிட்டேன். பேபியே, நான் காலையில இருந்து சாப்பாடு கேட்டுக்கிறேன். எனக்கு ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுத்தா ஒரு ஆளோட முடிஞ்சு இருக்கும். இப்ப பத்தியா கடைக்காரங்களுக்கே சாப்பாடு வாங்கி கொடுக்குற நிலைமை ஆகி போச்சு. ஆமாண்டா பச்சைக்கிளி, இதை மட்டும் வெளியே சொல்றாத. ஏன்னா என் மூஞ்சில காரி துப்பா என் ஒன்னா கேட்டு. சரி வா, கெத்த மெயின்டைன் பண்ணு போ. கண்ணாடி கண்ணாடியை காணமாடா. ஏம்பா இங்க இருந்த கண்ணாடி எங்க? கடையில வச்சா கடையில் தான் இருக்கும், இல்ல யாருன்னா வச்சிருப்பாங்க. ஓனர் கிட்ட போய் கேள்ப்பா, பெரிய ஓனர் கிட்ட. சார் கண்ணாடி எப்படி இருக்குது? உன் போட்டாவை கண்ணாடியில பிரேம் போட்டு மாற்ற அளவுக்கு வயசு வச்சுக்கின்னு உனக்கு இன்னும் கண்ணாடி வரைக்குதா? அப்படியே குட்டா போற மூஞ்சி மேல. கண்ணாடியில கை வச்சு கேஸ் கொடுத்துருவேன். எனக்கு கை பிடிச்சி ஈட்டன்னு. கண்ணாடி கேட்டா கை பூச்சி ஈத்துன்னு சொல்வியா? உங்களுக்கு தோத்து வாங்கி கொடுத்தேன் பாரு, அதுதான் என் தப்பு. உன்னையாண்டா வாங்கி கொடுக்க சொன்னேன். உன்னை பார்த்தா சாரு மாதிரி இருக்குது. சாருன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துருவியா? அப்படி ஒரு ஆம்பளை மனசு ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். சார் சாரா ஏன் டைலாக் ஏங்கிட்டே வா. ஏய் போடா போடா.